Hi hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஏகாதேசிக்கு மறுநாள் துவாதேசிக்கு வீட்ல சாமிக்கு படையல் போட்டோம். சோ காலையில 2:30 மணில இருந்து 7 மணிக்குள்ள நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த vlogல வந்து இருக்க போகுது. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனல்ல வந்து குறிப்பா டே இன் மை லைஃப் என்னோட நாள் எப்படி போகுது அப்படிங்கறதும் எனக்கு தெரிஞ்ச சில ஆன்மீக குறிப்புகளை பத்தியும் தான் இருக்கும். என்னோட பேர் ஜெயபாரதி. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஏகாதேசி அன்னைக்கு காலையில சொர்க்கவாசல் தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு ஃபுல் டே நான் ஃபாஸ்டிங் இருந்தேங்க. வெறும் தண்ணி மட்டும்தான் குடிச்சிருந்தேன், வேற எதுவுமே கூட நான் சாப்பிட்டுக்கல. அந்த மாதிரி ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்து நைட்டு ஃபுல்லா கண்ணு முழிச்சிட்டு இருந்தேன். போன வருஷம் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கண் முழிச்சிட்டு இருக்கும் போது கொஞ்சம் வந்து சிரமமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இந்த வாட்டி எனக்கு சுத்தமாக கிடையாது. நான் வந்து மகாபாரதத்தை வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டிவியில் கனெக்ட் பண்ணி நான் டிவியில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திரௌபதி துயில் உரித்ததுக்கப்புறம் எனக்கு பார்க்க ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் போட்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். சுமாராக 10 மணிக்கு ஆரம்பிச்சது, அதுவே 5:30 மணி வரைக்கும் தான் போச்சு. அதனால் நான் வந்து அது பாட்டுன்னு போட்டுட்டு நான் பாட்டு என்னோடய வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா துவாதேசி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். முதல் வேலையாக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு குளிச்ச விடனே இந்த பருப்பு எதெல்லாம் வந்து ஊற வைக்கணுமோ அதெல்லாம் எடுத்து ஊற வச்சுட்டேன். சுவாமிக்காக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம பாலை ரெடி பண்ணிடலாம், ஃபஸ்ட்டு பாலை காசிட்டு அதுக்கப்புறம் மிச்ச வேலைலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக பாலை காசிட்டு அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு ஒலை வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வேலையை பார்க்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூஜை ரூமையும் நான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே சைட் பை சைடாக நான் பூஜை ரூமையும் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா கோலமெல்லாம் போட்டு ரெடி பண்ணி காமாட்சம்மன் விளக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ குலதெய்வ சொம்பு உங்களுக்கு ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து டே டு டே லைஃப்பில் ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ குலதெய்வ சொம்பு டெய்லியுமே வச்சிட்ருக்கிறேன். நம்ம குலதெய்வ சொம்பு நம்ம டெய்லி வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை டெய்லி தண்ணி மாற்றணும். பஞ்ச பாத்திரத்துலையும் டெய்லி தண்ணி மாற்றணும். அதேமாதிரி அதை வந்து வாஷ் பண்ணியும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எல்லாருமே. அதை பார்த்துக்கோங்க. பொதுவாக நான் வந்து பூஜை சாமான் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் வாஷ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் நம்ம 2 வேளை விளக்கேற்றுறவங்களா இருந்தால் நான்லாம் 2 வேளை கண்டிப்பாக விளக்கேற்றுவேன். அந்த மாதிரி இருந்தால் சில டைமில் சீக்கிரமாகவே வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான் வந்து கொஞ்சம் அழுக்காயிடும். அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் வாரத்தில் எப்பயாச்சும் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டியாக இருக்குன்னா அன்றைக்கி செவ்வாய்க்கிழமையாக இல்லைன்னா நான் எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன். லைக் திங்கக்கிழமையாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்து வாஷ் பண்ணிவிடுவேன். ஒன்ஸ் திங்கக்கிழமை வாஷ் பண்ண முடியலன்னா அது அப்படியே ஸ்கிப் ஆகி அதோட வியாழக்கிழமை எடுத்து வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்னோடய எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தான், டைரெக்டாக மேட்ச் பாக்ஸ் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றாதீங்க. ஒன்று ஊதுவத்தியோ இல்லை ஏதாச்சும் ஒரு துணை விளக்கு கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏற்றிக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு. காலையில் 4 மணிக்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்று ஒரு 4:30 இல்லை 5, இப்போலாம் வந்து சில நேரத்தில் 5:15 கூட ஆகிடுது. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஷார்ப்பாக 4 மணிக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணேன். ஆல்ரெடி நான் பிரம்ம முகூர்த்தம் வந்து மார்கழி 1 அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு உடம்பு முடியாமல் போனதுனால கண்டினியூ பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் அதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டே 2 ஏகாதேசி அன்றைக்கி தான் டே 1 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அது மாதிரி மார்கழி 7, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்கழி 8. ஸோ இன்றைக்கி வந்து டே 2. இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபுல் டே, அதாவது கம்ப்ளீட்டாக மார்கழி மாதம் ஃபுல்லாக விளக்கேற்ற போகிறது கிடையாது. கண்டினியூட்டிக்காக ஒரு 9 days கண்டினியூவாக விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னால் முடிஞ்சிச்சுன்னா நான் ரெகுலராக வந்து ஏந்து விளக்கேற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட். பட் கண்டினியூட்டி வந்து பார்த்திங்கன்னா வெறும் 9 days மட்டும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த 4 மணிக்கெலாம் விளக்கு ஏற்றிட்டேன் பார்த்திங்களா, பிரம்ம முகூர்த்த விளக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:45 வரைக்குமே நான் போய் ரிலாக்ஸ்டாக உக்காந்துட்டு நான் சொன்னல மகாபாரதம் வந்து டிவியில் போட்டுட்டு இருந்தேன் சொல்லிட்டு அதை கண்டினியூஷன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த கிளைமேக்ஸ் எபிசோட்லாம் போயிட்டு இருந்தது. ஸோ அதை அப்படியே டிவியில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். யூஸ்வலாக துவாதேசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 21 வகையான காயெல்லாம் போட்டு சமைக்கணும்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற அவளுக்கெல்லாம் வந்து அந்த காயெல்லாம் பேக்கடாகவே விற்குதாமா. பட் நம்ம ஊரில் அப்படிலாம் கிடையாது. நம்மளே தான் அந்த காயெல்லாம் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் மல்டிபிள் காய் போட்டு சமைச்சா எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைனா அது
என் பையனுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் அது வந்து பெருசாக அதை வந்து விரும்புறது இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஒரு 5 காய் இல்லை ஒரு 7 காய் மட்டும்தான் போட்டு நான் வந்து சாம்பார் வைப்பேன். ஸோ இந்த வாட்டியும் நான் வெறும் ஒரு 5 காய் மட்டும்தான் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். ஸோ நான் கடலைப்பருப்பு வடைக்கு வந்து ஊற வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒரு 2 துண்டு, பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, தேவையான அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்காமல் வந்து அரைச்சிக்கிட்டேன். எனக்கு தண்ணி சேர்க்காமல் அரைக்கணுன்றதே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும். ஸ்டார்டிங்காக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு ஒரு மாதிரி வடை வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிலாம் வந்துருச்சு எனக்கு வடை. ஆஹா, கடலைப்பருப்பில் ரொம்ப சூப்பராக வடை வந்துருச்சுடா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது பருப்பு சொதப்பிக்கிச்சு. அதையும் வடை தான் ரெடி பண்ணலான்னு வந்து அரைச்சேன். பட் என்ன ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டேன்னா என்னன்னு தெரியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நீத்து போய் கடைசியில் வடை வந்து பார்த்திங்கன்னா போண்டாவாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் வந்து சாமிக்காக என்ன பிரசாதம் வந்து பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வடித்த சாதம், ஒரு 5 வகையான காய் போட்டு சாம்பார், கருணக்கிழங்கு பொரியல், போண்டா, வடை, கண்டிப்பாக துவையல் ஏதாச்சும் ஒன்று வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு ஒரு துவையல் வந்து பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பால் பாயாசம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாமிக்கு நான் வந்து படையலாக வச்சுருந்தேன். ரொம்ப நாளாக எனக்கு விளக்கு கடை, அந்த விளக்கு கடை வந்து யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்க்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அங்கே போய் நம்ம ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு இங்கேருந்து அது வந்து போரூரில் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப தூரம், என்னால் போக முடியல. பட் எனக்கு தெரிஞ்ச சித்ரா அக்கான்னு சொல்லிட்டு என்னோட சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த விளக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் என்னென்னா ரொம்ப குட்டியாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப அழகாகவும் இருக்குது. அந்த வடிவமைப்பெல்லாம் பாருங்கள் அவ்வளோ நீட்டாக இருக்குது. அது கரெக்டாக இந்த சமயத்தில் வந்து என் கைக்கு வந்து சேர்ந்தது. அது எனக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து அவங்க வாங்கிட்டு எதர்ச்சியாக வந்து என்னை கேட்டாங்க, இது உனக்காக எடுத்துகிட்டு வரட்டுமா, வாங்கிட்டு வரட்டுமான்னுட்டு. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி. அதுவும் கரெக்டாக ஏகாதேசி அன்றைக்கே என் கைக்கு வந்தது. துவாதேசி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கை நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஏற்றிருக்கிறேன். ஸோ விளக்கு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வெத்தலை போட்டு அந்த இடத்துல நான் வந்து அதுக்கு பீடம் ரெடி பண்ணி ஏற்பாடு பண்ணிட்டேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கிலும் லைட்டாக சொதப்பிக்கிச்சு, என்ன தெரியல, பர்ஃபெக்ட் ஷேப் வரல. நான் ஒரே மாவிளக்கில் 7 திரி போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். அப்படி தான் ரெடி பண்ணேன். பட் நாமும் யூஸ்வலாக நான் வந்து போடுவேன். ஆனால் இந்த வாட்டி வந்து எனக்கு கரெக்டான ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா மாவிளக்கு வரலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே ஒரு எடகுடமாக ஏதோ ஒரு ஷேப்பில் போட்டு நான் வந்து வச்சுட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், ஒரிஜினல் பியூர் நல்லெண்ணெயை போட்டு 7 திரி சாமியை பார்த்த மாதிரி ஏற்றி வச்சுட்டேன். இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கிற எல்லா பிரசாதமும் வாழை இலையில வச்சிடலாம் வாங்க. ஸோ எல்லாத்தையுமே நான் வச்சுட்டு பால் பாயாசமும் ரெடி ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுட்டேன். அதே மாதிரி நீராகனமும் ஒரு தண்ணியில் துளசி போட்டு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் கிட்டேயே வச்சுட்டேன். இப்போ தேங்காய் உடைச்சி நான் தேங்காய் வந்து அங்கே பூஜை ரூமில் வச்சுட்டு சுவாமிக்கு தீப தூப ஆராதனையாக காமிச்சிடலாம் வாங்க. நான் கரெக்டாக சாமி கும்பிட்டு முடிக்கும் போது மணி ஒரு 6:30 மணிக்கெலாம் சாமி கும்பிட்டதில் எனக்கு ரொம்ப பெரிய மன நிறைவாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எனக்கு நான் வந்து ஒரு 6 மணிக்கெல்லாமே கூட நிறைய பேரோட பெல் சவுண்டெலாம் எனக்கு கேட்டுச்சு. எனக்கு முன்னாடியே நிறைய பேர் சாமி கும்பிட்டுடுறாங்க. நான் காலையில் 2:30 மணிக்கு 3 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றும் போது நான் நிறைய பேர் பார்க்குறேன். அந்த நேரத்துக்கு கூட வெளியில் எழுந்து வெளியில் 2 வாசலில் விளக்கு வச்சு சாமி கும்பிட்றத, ஆன்மீகம் வளர்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் கண் கூட இப்போ நான் நிறைய பார்க்குறேன். அதுக்கு ஒரு சின்ன ஏதோ ஒரு இடத்துல யாரையோ ஒருத்தரையாச்சும் நான் அந்த இடத்துல வந்து மாற்றுறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஆன்மீகம் நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம். அடுத்த கட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மோட்சம். ஸோ ஆன்மீகத்தை வழியாகவும் நம்ம மோட்சம் அடையலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மிகப்பெரிய விஷயம் பிரார்த்தனை பண்ணுவோம், நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுவோம். நன்றி.